அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என் சன்னோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அவனுக்கு வந்து ஜனவரி 10th வந்து பர்த்டே. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். ரொம்ப அங்கே வீடியோ என்னால் சரியாக எடுக்க முடில. மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் ஒழுங்கா என்னால் வீடியோ எடுக்க முடில. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து மறுநாள் வந்து அவங்க ஆள் வச்சு தான் சமைச்சாங்க. ஏன்னா 2, 3 ஐட்டம் சமைக்க வேண்டியது இருந்ததில்ல. அதனால் ஆளே வச்சாச்சு. அந்த அண்ணே வந்து வெங்காயம், தக்காளி வந்து வேக வச்சு பியூரி மாதிரி அரைக்க சொன்னாங்க. அதான் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். இது வந்தோடனே 2:30 மணிக்கு வந்தாங்க அவங்க. 1:30 மணிக்கு சாரி. வந்தோடனே அவங்க உல வச்சுட்டாங்க கீருக்கு. பீர்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கரம் மசாலாலாம் அரைக்க சொன்னாங்க. இது வந்து வெங்காயம், தக்காளி வெட்டினேன் இல்லையா, அது பியூரி மாதிரி வேக வச்சு அரைச்சாச்சு. பட்டர் சிக்கன் தாளித்து விட்டாங்க. என்னால் பட்டர் சிக்கன் வீடியோ எடுக்க முடில. ரொம்ப அந்த டயத்தில் தான் அந்த அண்ணே மசாலா எல்லாம் அரைக்க சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடில. இது வந்து கீரை வந்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கீரைக்கும் இங்கே தாளித்து விட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் இங்கே உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அண்ணன் கீரை மட்டும் உள்ளே செஞ்சோம். பாக்கி எல்லாம் வெளியே அடுப்பு வச்சு செஞ்சாச்சு. கீரை மாஷாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எல்லாம் தாளித்து விட்டு மாஷாலா கீரை ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு கீரை வந்து. இது வந்து பட்டர் சிக்கன் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக இறக்குற ஸ்டேஜில் வந்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மட்டர் பன்னீருக்கு தான் தாளித்து விட்ருக்காங்க. ஹோல் கரம் மசாலா போட்டு வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா செவக்க வேக வச்சுருக்காங்க. வேக வச்சதுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயம் மறுபடியும் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்து நல்லா அதை பச்சை வடை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா தாளித்து விட்டாங்க. அதுவும் நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 1/2 கிலோ தக்காளி அதை போட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பியூரி வேறு டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லையா, அதுவும் 1/2 டின்னு அதில் ஊற்றி அதையும் நல்லா வேக வச்சுக்கிறாங்க. வேக வச்சதுக்கப்புறம் மசாலா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு 1/2 கிலோ 1 கிலோ மட்டர் போட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மகஜ் வந்து தர்பூஜ் விதை, அப்புறம் வந்து கேஷ்யூ நட் இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் அரைச்சி ஊற்றி 2 லிட்டர் பால் அமுல் தாஜா இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கிறாங்க. நான் தடவை பார்க்குறேன் பால் ஊற்றி. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 ஸ்பூனு நெய் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிற ஸ்டேஜில் தான் அவங்க பன்னீர் போட்டு 2 கொதிச்சோன்னே இறக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாங்க. இது வந்து தங்கச்சி சலாத்துக்கு வெட்டிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இங்கே தங்கச்சி பிள்ளைங்களாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூட என் ஹஸ்பண்ட் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள விட்டாச்சு. எனக்கு அங்கே உள்ள ரொம்ப வேலை இருந்துச்சு. அதனால் நான் அந்த சைடு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மாஷாலா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி அமையும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப மாஷாலா ரொம்ப எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து என்னென்னா புலாவ், மட்டர் கேரட் போட்டு புலாவ், பூரி வந்து நாங்களே செஞ்சாச்சு. நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து செஞ்சிட்டோம். பட்டர் சிக்கன், மட்டர் பன்னீர், சலாத், கீர் வந்து பீர்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே கீருன்னு சொல்லுவாங்க. எல்லாமே மாஷாலா ஒன்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லிட்டு. இது வந்து கேக் வெட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு தவணை நான் இந்த மாதிரி பர்த்டே இது பண்ணுறேன். அவனுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. சிம்பிளாக நான் செஞ்சுருவேன். ஒரு கேக் வாங்கி வெட்டி அவனுக்கு பர்த்டே இது தான் பண்ணுறது. ஆனால் மாஷால்லா ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்துச்சி. அன்றைக்கி எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என் 2 தங்கச்சி என் கூட இருந்துருந்தாங்க. ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிட்டுருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் என் 2 தங்கச்சியும்
ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அப்புறம் வந்து கேக் வெட்டிட்டு, அவங்க நாணிய முதல்ல தேடிக்கிட்டு இருந்தேன். நானி எங்க? அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லி வச்ச மாரி ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கெல்லாம் முதல்ல கேக்கு ஊட்டிட்டு தான், அதுக்கப்புறம் அவங்க அக்கா, தங்கச்சி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் குடுத்தான். அ மாஷாஅல்லா எல்லாம் சிரிச்சுட்டு, சொல்லி வச்ச மாரி செய்றான்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டின்னர் கொடுத்தது எல்லாம் நான் எடுக்கல. ஏன்னா, எனக்கு அங்கே உள்ள வேலை இருந்துச்சு. அதனால நான் எடுக்க முடியல என்னால. அம் அதனால எடுக்கல. இது வந்து சின்ன சின்ன ஃபோட்டோ. அது வந்து என் தங்கச்சி எடுத்த அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தா. அதான் நான் உங்கள்ட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.